சந்திரபாகாலேருந்து போட்டில் போகலான்னு நானும் நீலமணியும் கிளம்பினோம். அவள்லாம் வரலன்னு சொல்லிட்டா. ஸோ நானும் நீலமணி மட்டும்தான் கிளம்பினோம். அங்கே சந்திரபாகாலேருந்து விஷ்ணுபாதம் வரைக்கும் போகிறதுக்கு கேட்டோம். ஆனால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக சொன்னதுனால நாங்கள் 2 பேர் போகிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அங்கே இருக்கிற லோக்கலில் புண்டலீகன் சன்னதியும் இஸ்கான் மந்திர் மாத்திரம் காமிங்கன்னு சொன்னோம். பேர் சேர்ந்து போகிறது நமக்கு அமௌண்ட்டு ஷேர் ஆகும். நாங்கள் 2 பேர் போகிறதுனால கொஞ்சம் யோசித்தோம். அப்புறம் அவள் வந்து 600 கேட்டா. தண்ணியில் வந்து இந்த கையாலே ஓட்டுறது எவ்வளோ கஷ்டம்ங்கிற வார்த்தை சொன்னோன்னே எங்களுக்கு கொஞ்சம் நெகிழ்ந்து போயிட்டோம். சரி இப்போது 500 தரோன்னு சொல்லிட்டு ஒத்துன்ட்டோம். பாதங்கிறது 3 கிலோமீட்டரில் இருக்குது. அதுக்குன்னா உங்களுக்கு 1500 கேட்டால். ஸோ நாங்கள் வந்து லோக்கல்லே இங்கே புண்டலீகன் சன்னதியோட போகிறோன்னு சொல்லிட்டோம். கரைக்கு அந்த சைடில் இருக்க இஸ்கான் மந்திர் காமிச்சிட்டு அப்படியே புண்டலீகன் சன்னதி கொண்டு போயிட்டு திருப்பி கரையில் கொண்டு விடுறேன்னு சொல்லியிருந்தா சொல்லி கிளம்பிட்டோம். எங்களுக்கு ருக்மிணி கல்யாணம் முதல்ல மண்டபத்தில் நடக்குது, அதுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண சொன்னோம். அப்புறம் போகிறதே நம்ம அண்ணா பாடின பாவங்கள்லாம் பாடின்னு போனோம். இதே மாதிரி போட்டில் பாடின்னு போய் பாடிகிட்டே போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. போட்வாலை வந்து ஓட்டின்னு போகிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த போட்டை வந்து சில பேர் லீஸ்க்கு எடுத்துன்னு அவள் தான் ஃபுல் அமௌண்ட்டும் எடுத்துப்பா, இவாளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொடுப்பாளுன்னு எங்களுக்கு தோணித்து. அதனால் இறங்கும் போது இவ்வாறு எங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்டால். ஸோ நாங்கள் கொஞ்சம் பாவமாக இருந்ததுனால அவளுக்கு 50 ரூபா கொடுத்துட்டோம் தனியாக. அந்த 500 ரூபா தவிர ஒரு 50 ரூபாயும் நாங்கள் கொடுத்துட்டோம். பொதுவாக வந்து உழைக்கிறவனுக்கு உழைக்கு தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லுவாள். அது கஷ்டப்பட்டு இவா தான் வந்து இந்த துடுப்பு போட்டு தள்ளுறா. ஆனால் இவள் கொடுக்குற அமௌண்ட்டில் இந்த லீஸ் எடுக்கிறவன் தான் 3/4 பங்கு எடுத்துன்னு 1/4 பங்கு தான் இவாளுக்கு கொடுப்பாளுன்னு எனக்கு தோணித்து. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு 50 ரூபாயை அவர் கையில் கொடுத்தோம். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இல்லை சந்திரபாகா நதி தீரத்தில் போகும்போது அந்த கோபுரங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோபுரம் தான் புண்டலீகனோட அந்த கோபுரம். இங்கே புண்டலீகன் சன்னதியும் புண்டலீகனோட அப்பா அம்மா சன்னதியும் இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி புண்டலீகன் சன்னதி மாத்திரம் தான் பார்க்க முடிஞ்சது போட்டில் போகும்போது. புண்டலீகன் சன்னதி நிறைய கும்பல் இருக்குது. அதே சந்திரபாகா நதியில் எப்போதுமே இடுப்பளவுக்கு தான் தண்ணி இருக்கும். பாண்டுறவங்கனே இடுப்பில் கையை வச்சுருந்து அதுக்கு தான் நிற்கிறான்னு சொல்லுவாள். அதாவது அதனுடைய ஆழம் வந்து எப்போதுமே இடுப்பு அளவுக்கு மேலே உசந்து கிடையாது நினைக்கிறேன். இதுதான் புண்டலீகன் சன்னதி. பன்றிபுரம் போகிறப்ப அவசியம் வந்து போட்டில் போய் இந்த போட்டில் போய் நடந்தும் போகலாம். புண்டலீகன் சன்னதிக்கு அவசியம் போய் சேவிச்சிட்டு வாங்கோ. ராமகிருஷ்ண ஹரி, பாண்டுரங்க ஹரி.